இப்போ எல்லாருமே லவ்வில் ஈஸியாக ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க, ரெட் ஃப்ளாக், டாக்ஸிக். இதுக்கெல்லாம் அர்த்தம் தெரியுமா? தெரியாது. லவ்னால ஒருத்தவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா அதை அனுபவிக்கணும், ரசிக்கணும். லவ்வும் பண்ணுவீங்களா, ஆனால் ஃப்ரீடமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் லவ் பண்ணக்கூடாது, தனியாக இருக்கணும். லவ்னு வந்துட்டு அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்க தான் செய்யும், அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஏன் உங்கள் அம்மா அப்பா உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதில்ல, அவங்ககிட்ட போய் ரெஸ்ட்ரிக்ஷன் போய் பேசுங்களேன், அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்க. ஒரு பையன் வந்து உங்கள் லைஃப்பில் இதை பண்ணாதான் அதை பண்ணாதான் அது உனக்கு நல்லது இல்லைன்னு சொல்லியும் உங்களை ஒரு ஓகே உங்களை வந்து இந்த ஒரு ஆபத்துலேயும் விட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறான் அப்படின்னா அவனுக்கு பேர் ரெட் ஃப்ளாக். சொல்லுவாங்களே நல்லதுக்கு இங்கே காலம்னு சொல்லிட்டு அவங்களால என்ன பண்ணணும், போய் பட்டு தொலைன்னு சொல்லி விட்டாதான் உங்களுக்கு புரியும். நீங்கள் தனியாக இருக்கிறப்ப உங்களுக்கு யாரும் சொல்ல இருக்க மாட்டாங்க. லவ் பண்ணாதான் ஒருத்தவங்களுக்கு ஒரு நல்லது கெட்டத்தில் கூட இருப்பாங்க, சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டா இங்கே யாரும் ரெட் ஃப்ளாக், டாக்ஸிக்னு வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டீங்க. இன்னொன்று இதெல்லாம் பண்ணியும் இல்லை எனக்கு செட் ஆகலாம்னு சொல்லிட்டு கழட்டி விட்டுட்டு போகிற நிறைய பேர் இருக்காங்க. பட் லவ்வில் கண்டிஷன்ஸ் இருக்கணும், ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கணும். அது இருந்தால் தான் லவ். அது பசங்க மட்டும் தான் பண்ணணும் அவசியம் கிடையாது. எந்த அளவுக்கு பசங்க ரெஸ்ட்ரிக்டடாக இருக்காங்களோ அந்த அளவுக்கு பொண்ணுங்களும் இருக்கலாம், தப்பே கிடையாது. இதில் வந்து ஈகோ பார்த்துட்டு லவ்வில் எனக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கலாம், ஓகே பேசு, உங்களுக்கு லவ்வில் ஈக்குவல் ரைட்ஸ்லாம் இருக்குது. பட் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு யாரும் எங்களை சொல்கிறதுக்கான ரைட்ஸ் யாருமே கிடையாது. ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதானே அது ஒருத்தவங்க உங்களை லவ் பண்ணுறாங்கன்னா அது பண்ணாத இது பண்ணாதுன்னு சொல்லதான் செய்வாங்க. என்ன வேணாலும் பண்ண நான் கண்டுக்கவே மாட்டேன்னா அது பேர் லவ்வுக்காக பிறகு, லஸ்ட்டுக்காக பிறகு. இதெல்லாம் புரிஞ்சால் ஏன் அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல போகிறீங்க?